ராஜகோபுரத்துக்கு மேல ஏறி பாருங்க, படியில ஏறி பாருங்க. தெரியாதவங்க படிக்கு நமச்சிவாய வாழ்க்கைன்னு இருக்குல்ல ராஜகோபுரம். எல்லா ஆலயத்திலையும் ராஜகோபுரம் ரோட்டுக்கு வெளியில இருந்து வந்தா பார்த்தா தெரியும். இந்த கோயிலுக்குள்ள ஒரு அமைப்புன்னா கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே ராஜகோபுரம், உடும்பும் குரங்கும் தத்துவம், பள்ளி மாதிரி சேர்ந்து உடும்பு, இந்த சைடில் குரங்கு. உடும்பும் குரங்கு எதுக்குன்னா கோயிலுக்குள்ள உள்ள வரும்போது நம்ம மனசை அளப்படுத்தாம ஒருநிலைப்படுத்தி சுவாமியை உடும்பு மாதிரி பிடிக்கிறதுக்காண்டி தான் அந்த உடும்போட தத்துவம். குரங்கு இருக்குன்னா கோயிலை விட்டு ரிட்டர்ன் வெளியில் வரும்போது நம்ம மனசை எவ்வளோன்னா அளப்படுத்திக்கலாம். அதுக்காண்டி தான் அந்த உடும்பும் குரங்கு இந்த தத்துவமே. சிவனாலயத்தில் தமிழ்நாட்டில் உலகத்திலே தெற்கு பார்த்து சிவனாலயம். நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது. நந்தி கிடையாத காரணம் என்னன்னா நந்தி பெருமானோட அவதாரம் தான் மாணிக்க வாசகர். அதனால இங்கே நந்தி கிடையாத காரணம். ரோட்லேருந்து பார்த்தாலும் சுவாமி தெரியும். இந்த மண்டபம் மொத்தம் 6 மண்டபம் தாண்டி தான் சுவாமியே. இங்கே எல்லா கோயிலையும் வந்து சிவன் கோயிலில் நரசிம்மர் இருக்காது. நரசிம்மர் அவதாரத்தோட அப்படியே வாங்க. நரசிம்மர் அவதாரம். நீங்க கொஞ்சம் இப்படி வந்துருங்க, என் பக்கத்துல வந்துருங்க. எடுக்கிறவங்க என் பக்கத்துல வந்துருங்க. நரசிம்மர் அவதாரம். உடல் உருகி மாலையை போடுறது தத்துவமா கொடுத்துருப்பாங்க சிற்பத்தோட வேலைப்பாடுகள்ல. அங்கே சிவனும் காளியும் நடனாடுறது அங்க இருக்கு பாருங்க. இது முதல்ல வந்து காளி, அடுத்தது வந்து சிவபெருமான், அங்கிட்ட வந்து பிச்சாடனர். 3 விக்கிரம் சேர்ந்த மாதிரி அங்கிட்டு இருக்கிறது. இந்த சிற்பத்தோட வேலைப்பாடுகள் இதுதான் ஃபேமஸ். கொடுங்கைன்னு சொல்றது. திருப்பெருந்துறை ஆவுடையவர் கோவில் கொடுங்கை நீங்களாக. நீங்களாகனா இதை தவிர்த்து கேளுங்க, நாங்க செஞ்சு தரோம்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் திருப்பணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்களாகனா இதை தவிர்த்து நீங்க கேளு, நான் செஞ்சு தரேன் ஒரு அக்ரிமெண்ட். இப்ப எல்லாம் செப்பல் போறாங்க. அந்த காலத்துல ஹீல்ஸ் 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஹை ஹீல்ஸ், ஆஃப் ஹீல்ஸ் அந்த இருக்கு பாருங்க. அப்படியே வாங்க, முன்னாடி வாங்க. அந்த காலத்துல செப்பல்லாம் உண்டு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்த டிசைன் தான் நம்ம நியூ டிசைன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இல்ல அந்த காலத்துல உள்ளதான். இதுல உள்ள பில்டிங்ல யூஸ் பண்ற கம்பி அத்தனையும் ரவுண்டு கம்பி, 4 பட்ட கம்பி, 8 பட்ட கம்பி, டிஎன்டி முறுக்கம்பி, 12 பட்ட கம்பி, 10 பட்ட கம்பி, ஸ்க்ரூ, வாசர் எல்லாமே கல்லு. சாதாரண தான் கொடுங்கைன்னு சொல்றது. குமிழா இருக்கிறது வந்து ஸ்க்ரூ, ரவுண்டா இருக்கிறது வாசர். கல்லிலே ஸ்க்ரூ, கல்லிலே வாசர். எல்லா ஆலயத்திலையும் ஆயிரக்கால் மண்டபம் தனித்தனியா இருக்கும். 2 தூண்ல ஆயிரக்கால் மண்டபம். இந்த கால் பாத்தியா? நான் பார்த்தேன் மேல. வாங்க 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 வாங்க, எல்லாம் சேர்ந்த மாதிரி வாங்க. வாங்க வாங்க. ஆயிரக்கால் மண்டபம். ஆயிரக்கால் மண்டபம் எல்லா ஆலயத்திலையும் தனித்தனியா இருக்கும். 2 தூண்ல ஆயிரக்கால் மண்டபம். எல்லா கோயிலும் இண்டத்துல தோளபலம் இருக்கும். இங்க வந்து வீரபத்ரர். எல்லா இதுவும் வாசல பார்த்த மாதிரி இருக்கும். இங்க வந்து சுவாமியை பார்த்த மாதிரி. கார்த்திகை மாசம் சோமவார டயத்துல 3வது சோமவாரத்துக்கு சந்திரனா பாலனத்தோட, பாக்கி நாள்ல பௌர்ணமி அமாவாசை போது மட்டும்தான் அபிஷேகம் அலங்காரத்தோட. அப்படியே வாங்க. அப்படியே வாங்க வாங்க. வீரபத்ரர், அகோர வீரபத்ரர், ரண வீரபத்ரர் சுவாமியை பார்த்த மாதிரி. அரிமந்திர பாண்டியவன்கிட்ட மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்து உதிரவாங்கிறதுக்காண்டி கொண்டு வந்த பொற்காசுகள்ல தான் இவ்வளவு பெரிய ஸ்தலத்தை கட்டுறாரு. பல நாட்டு குதிரைகள் ஏற்றுமதி இறக்குமதி. இது வந்து கேரளா குதிரை. இந்த இருக்கு பாருங்க. வீரபத்ரர் பின்னாடி இருக்கிறது வந்து கேரளா. இந்த சைட்ல இருக்கிறது முதல்ல ரேக்கியம், அந்த சைட்ல அரபு, அந்த சைட்ல பஞ்சாப். பல நாட்டு குதிரைகள் ஏற்றுமதி இறக்குமதி. இந்த உதிரவாங்கிறதுக்காண்டி கொண்டு வந்த பொற்காசுகள்ல தான் இவ்வளவு பெரிய ஸ்தலத்தை கட்டுறாரு. ரோட்ல இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு சுவாமி தெரியும். 6 மண்டபம் தாண்டி தான் சுவாமியே. இந்த 2 குதிரை வாங்க வந்தவர் ரேக்கியம், அரபு. இந்த 2 குதிரை வாங்க வந்தவர் இவ்வளவு பெரிய ஸ்தலத்தை கட்டுறாரு. அவருக்காண்டி சிவபெருமான் வந்து நிறைய இடம் முடிச்சு குதிரையாக்கி திருப்பி பழையபடி நிறைய மாத்துறாரு. ஆவணி 3 அன்னைக்கு இங்கேயும் நடக்கும், மதுரையிலேயே நடக்கும். ஆவணி 3 அன்னைக்கு. அப்படியே வாங்க.
மாணிக்க வாசகர். ஐயா கொஞ்சம் அமைதியா வாங்க. மாணிக்க வாசகர், நந்திகேச மாணிக்க வாசகர். கல் விக்கிரத்துல 2வது விக்கிரம். உள்ள பார்க்கறது வந்து மூலஸ்தானத்தில் உள்ளது வந்து சேம்பு. அது வந்து சிவபெருமானால கொடுக்கப்பட்ட மூர்த்தி. பிற்காலத்தில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டதுதான். தினந்தோறும் அபிஷேகத்துக்காண்டி. அது வந்து மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமியின் போது அபிஷேகம், பாக்கி நாள்ல 10 நாள் உற்சவ காலத்தில் எல்லா அபிஷேகம் உண்டு. இது வந்து தினந்தோறும் அபிஷேகம். இந்த இது நந்திகேச மாணிக்க வாசகர். இதுக்கு முதல்ல உள்ளது வந்து சிவானந்த மாணிக்க வாசகர். சிவானந்த மாணிக்க வாசகருக்கு என்ன அர்த்தம்னா சிவ ஆனந்தத்தில் இருக்கனால சிவானந்த மாணிக்க வாசகர். அப்படியே முதல்ல கும்பிட்டுங்க. அப்படியே 2 சைடாங்க. கொடுங்கைன்னு சொல்றது திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில். கொடுங்கை நீங்களாக. நீங்களாகனா இதை தவிர்த்து அந்த மரத்தை இணைச்சு கொடுக்குற மாதிரி கல்லை இணைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோபா மாதிரி ஈசி சேர் மாதிரி அங்கே பாருங்க. அந்த தாவரம் மேல அந்த உட்ல இணைக்கிற மாதிரி கல்லை இணைச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த தாவரம் தான் தமிழ்ல வந்து கொடுங்கைன்னு சொல்றது. இந்த வளைவு இதுல உள்ளது எல்லா இதுலயுமே அதுல கொடுத்துருப்பாங்க. எல்லா மண்டபத்திலையும் அது வந்து முதல் மண்டபம். 5 மண்டபம் தாண்டாதான் சுவாமி கிட்ட. சிவன் கோயில பெரும்பாலும் நந்தி இருக்கும். இங்க நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது. நம்ம ரோட்ல இருந்து பார்த்தாலும் சுவாமி ஸ்ட்ரெயிட்டா மூலஸ்தானம் பார்க்கலாம். எங்கே இருந்து பார்த்தாலும் அப்படியே வாங்க. அடுத்த மண்டபம் வந்து கனக சபை பஞ்சாசர மண்டபம் சொல்றது. அங்கேதான் விழுந்து கும்பிடுறது. எல்லா கோயிலும் கொடிமரத்துக்கு வெளியில கும்பிடுவோம். இங்க கொடிமரம் கிடையாதுனால மொத்த சுவாமிக்கு அங்கேதான். நரியை பரியாக்குறது இதுதான். கீழே வந்து நரி, அப்புறமா வந்து பாருங்க பொறுமையா. நரி, நரிக்கு மேல குதிரை, குதிரைக்கு மேல சிவபெருமான். சிவபெருமான் வந்து மனித ரூபத்தில் உருவத்தோட இருக்கிறது. திருப்பி பழையபடி நிறைய மாத்துறது. நிறைய முடிச்சு குதிரையாக்கி திருப்பி பழையபடி நிறைய மாத்துறது. இவர் தான் அறிமுகத்துல பாண்டிய மன்னர் ராஜா. இவருக்கு தான் மாணிக்கவாசகர் அமைச்சராக குதிரை வாங்குறதுக்காண்டி கொடுத்த பொருட்காட்சிகள் இவ்வளவு பெரிய ராஜர். நம்ம எங்கேயிருந்து பார்த்தாலும் உங்களுக்கு சுவாமி தெரியும். அப்படியே வாங்க. 2 சைடு அனுக்குங்க. அப்பதான் எல்லாருமே பார்க்க. நீ ஹைட்டா உள்ளவங்க பின்னாடி லாஸ்ட் போயிருங்க. ஒரு சைடு அனுக்குங்க. இப்படி வந்துங்க. நீங்க எடுக்கிற அளவு ஓரம் பண்ணுங்க. வாசகர் உபதேசத்திற்கு முன்னாடி ராஜாவா வரும்போது ராஜ கிரீடம், மீச, கடுக்கன், நெக்லஸ் மாலை, பட்டு வேட்டி, செங்கோல், மோதிரம், ஒரு கம்பீரமான ஒரு தோரணை. உபதேசத்துக்கு முன்னாடி இது வந்து உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் தலையில ஃபுல்லா உத்ராட்சம், கழுத்துல உத்ராட்ச மாலை, விவிதி பை, காவி உடை. அங்க பட்டு, இங்க காவி, அங்க கம்பீரம், இங்க பணிவு. அது உபதேசத்துக்கு முன்னாடி. இது உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லா ஆலயத்திலும் வந்த உடனே பித்தாளையில குத்து வழக்கு இருக்கும். கல்லாலே செய்யப்பட்ட கல் குத்து வழக்கு 2 சைடு. இதுல ஒண்ணு நம்ம என்ன கொடுத்து அப்படியே வாங்க வாங்க. நந்திகேஸ்வர், சண்டிகேஸ்வர், சோமாஸ்கந்தர், உற்சவர் எல்லாமே மாணிக்க வாசகர். எல்லா ஆலயத்திலும் பிரம்மோற்சவம். இங்க வந்து பக்தர் உற்சவம். 10 நாள் உற்சவம் இவருக்கு தான். தேர்ல இருந்து எல்லா வாங்கணும் மாணிக்க வாசகர் தான். நானே நீ நீனே நான்ட்டு மாணிக்க வாசகர் கொடுத்துறாரு. உள்ள வரும்போது முதல்ல இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பிள்ளையார், அதுக்கடுத்து சுவாமி. திருப்பி வரும்போது இவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வெளியில போனாதான் இதுக்குள்ள சுற்றுறதுக்கு பலன். சண்டிகேஸ்வரர் இவர் தான். நானே நீ நீனே நான்ட்டு அவருக்கு கொடுத்துறாரு. இந்த கோயில் கொடுத்தவர் நம்ம ப்ரோக்ராம் போட்டு வர முடியாது. அவர் என்னைக்கு பார்க்கணும் அனுமதி கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் இங்கே வரலாம். அவனருளாலே வந்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை கிடமைகிறது. அவரோட அருள் இருந்து அனுமதி இருந்தாதான். காசி, ராமேஸ்வரம், நிலை, கர்மாத்தீர, இது வந்து முக்தி. எல்லா கோயிலும் பச்சரிசி நெய்வேத்தியம், இங்கே வந்து புழுங்கரிசி நெய்வேத்தியம். நைட்டு அர்த்தஜாம் பூஜையில பாவக்காய். எந்த கோயிலும் பாவக்காய் கிடையாது. எதுக்கு பாவக்காய்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுவாமி எடுத்துக்கிட்டு பிரசாதமா கொடுக்கும்போது கசப்பு இல்லாம கொடுப்பாரு. அதுக்காண்டிதான் இங்க பாவக்காய் நெய்வேத்தியம் பண்றது. தீபாவளி வந்து இங்க சன்னதியை விட்டு வராத காரணம் என்னன்னா சுவாமி அம்பாள் உருவம் கிடையாது, அருப வழிபாடு. இறைவனே வந்து ஆத்மஸ்வரூபமா இருக்கிறனால ஆலயத்திங்கிறது இந்த சன்னதியை விட்டு வராது. இறைவன் ஜோதியா இருக்கிறனால இறைவனுக்கு மட்டும்தான் இங்க ஆலயத்தி. அப்படியே நின்றுங்க. என்னாடுதனை சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நடனம் ஆடி இருப்பீங்க, நடனம் ஆடுவாங்க, இது பண்ணுவாங்க. இங்க வந்து பிள்ளையார் வந்து நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா சிவபெருமான் வந்து குரு,
குருவுக்கு கீழே அமர்ந்து கூட வேண்டிய எல்லா விக்கிரமே நின்ற குளம் தான், அமர்ந்த குளமே கிடையாது. சொக்க விநாயகர், செல்வ தரக்கூடிய விநாயகர். அப்படியே கும்பிடுங்க. அண்ணா பேசுறது அப்புறம் பேசிக்கண்ணே. இதுதான் ஆத்மாங்கிறது, ஆவுடைங்கிறது இதுதான். மேல லிங்கம், இது ரெண்டு சேர்ந்தா சிவலிங்கம். இங்க லிங்கம் மாதிரி இருக்க வந்து கலசம் தான். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆத்மா நம்ம பார்க்க முடியாது, நம்மளுக்கு என்ன உடம்பு கவசம் மாதிரி, சுவாமிக்கு லிங்கம் மாதிரி இருக்க வந்து பானம் தான். உயிருக்கே தலைவன் ஆத்மாவா இருக்காரு. ஆத்மா நம்ம பார்க்க முடியாது கிடையாது, அந்த உருவ அமைப்பு. உயிருக்கே தலைவன் ஆத்மாவா இருக்காரு. அதனாலதான் ஆத்மநாதர். எல்லா உயிரினுக்கு எல்லா இதுக்கும் அவர் தான் தலைவர். அதனாலதான் ஆத்மநாதர். அப்படியே வாங்க. பைரவருக்கு பதிலா ஹைட் கம்மியா உள்ளவங்க முன்னாடி வந்துருங்க, பின்னாடி நின்றுட்டு எட்டி எட்டி பார்க்க வேணாம். எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்துருங்க. நடுப்புற நிக்காம ரெண்டு சைடு வந்துருங்க, எல்லாம் சாமியை பார்க்கலாம். பதில் அகோர வீரபத்ரர். அம்பாளுக்கு வந்து இங்க காவல் தெய்வம். உப்பிழா வடமாலை விட சக்கர பொங்கல் தைசாதனை இருக்கும். அப்படியே கும்பிட்டுங்க. பைரவருக்கு பதில் அகோர வீரபத்ரர். அம்பாளுக்கு வந்து இங்க காவல் தெய்வம். ஆனா உள்ள சாமி எல்லாம் இருக்காதீங்க, ஏன்னா இது சொல்றது எல்லாம் இருக்குங்க. உள்ள வந்து சாமி எடுக்காதீங்க, ஏன்னா என்னையும் கேள்வி வைப்பாங்க. அப்படியே கும்பிட்டுங்க. பேச்சை குறைச்சிட்டு வாங்க. பேச்சை குறைச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சாமியை பார்க்கலாம். உன் புக்க வேர்காலி. செவ்வாவெள்ளி வந்து கும்புறது விசேஷம். ராகுவால டயத்துல துர்க்கைக்கு பதில காளி. சாந்த சுரபிணி, சிரிச்ச முகத்தோட இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அகோரமா இருக்கும். பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் காளிக்கு பதிலாக தான் இப்ப எல்லா இடத்துலையும் துர்க்கை இருக்கிறது. காளி தான் பெரும்பாலும் இருக்கணும். காளிக்கு பதிலாக சாந்தமா இருக்கிறனால துர்க்கை எல்லா இடத்துலையும் சிவனாலயத்தில் இருக்கிறது. ரெண்டு சைடு என்ன கும்பிடுங்க. அப்படியே ஒரு நிமிஷம், ரெண்டு சைடு இருந்துங்க. எல்லாரும் சிவபெருமான். இந்த சைடுல மாணிக்க வாசகர். இந்த தீட்சை வந்து நயன தீட்சை, கண்ணால கொடுக்கிறது. இதுக்கு கீழே வஸ்திரத்துக்கு கீழே திருவடி தீட்சையும் பரிச தீட்சையும் இருக்கு. அபிஷேக டயத்துல மட்டும்தான் பார்க்கலாம், பாக்கி நேரம் பார்க்க முடியாது. அந்த திருவடி தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமச்சிவாய வாழ்க நாதந்தான் தாழ்வாழ்கன்னு மணிவாச பெருமான் சொல்ல இறைவன் எழுதுறார். திருவாசகம் உருவாக்கப்பட்ட இடம் இது. திருப்பெருந்துறைங்கிறது இந்த இடம் தான். ஆதி காலத்துல தீட்சை கொடுத்த இடம் இது. தீட்சை கொடுத்து உள்ள ஜோதியா மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் கோயிலே கட்டுறார் மாணிக்க வாசகர். முதல்ல ஆரம்பம். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனமும் ஆணி திருமஞ்சனம் போது இங்கதான் உபதேச காட்சி. கார்த்திகை மாசம் சோமாரம் போது திங்கக்கிழமை சாயந்தர டயத்துல 6 மணிக்கு சங்காபிஷேகம் எல்லாமே நடக்கும். சுவாமி அம்பாள் அபிஷேகம் பார்க்க முடியாது, தரப்பட்டு தான் பார்க்கலாம். இதுக்கு மட்டும்தான் அபிஷேகம் பார்க்கலாம். குரு அமர்ந்த இடம், அதான் குருந்த மரம் சொல்றது. அப்படியே கும்பிட்டு எல்லாரும். இதுதான் குருந்த மரம். வெளி பிரகாரத்துல பிற்காலத்துல வந்த மரம் தான் பின்னாடி இருக்கு. அதையும் காட்டி பார்க்கலாம். இதுதான் ஆதி காலத்துல தீட்சை கொடுத்த இடங்கிறது இதுதான். அப்படியே வாங்க. அம்பாளை உடுப்பி கிருஷ்ணரை பார்க்குற மாதிரி ஜென்மதான் அம்பாளோட பாதம் பார்க்கலாம். ஏதாவது ஒரு மாதிரி இருக்கா, அதுதான் பாதம். ரெண்டு பாதம் வந்து ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். பார்த்து சுத்தி வாங்க. மேல மாலை இருக்கும். மாலைக்கு மேல மஞ்ச பட்டுக்கு மேல இருக்கு பாருங்க மாலை. அதுக்கு மேல இருக்கு கோல்டு கலர்ல திங்க மாதிரி இருக்கும். அதுதான் பாதம். இப்படி இருக்கும். ரெண்டு பாதம் வந்து ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும். திருவடி மட்டும் தான். இங்க வந்து ஓவல் டைப். இந்த ஓவல் டைப் வந்து உத்தரகோச மங்கையில மரத்துல இருக்கும். அடுத்தபடி கல்லுக்கும் போது இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் ஓவல், பாக்கி எல்லாமே ரவுண்டு டைப் தான். நடராஜர். அப்படியே கும்பிட்டுங்க. இது வந்து உத்தரகோச மங்கலம் மட்டும்தான் ஓவல், ரெண்டு இடம் மட்டும்தான் ஓவல். ஆமா. அப்படியே நேரம் வாங்க. நவகிரகம் எல்லா கோயிலும் நவகிரகம் செப்பரேட்டா இருக்கும். 5 தூண்ல நவகிரகம். ராகு கேது சனீஸ்வரன் தூண்ல தான். எல்லாருமே மொத்தம் மேடையில் இருக்கும். 5 தூண்ல நவகிரகம். அதே மாதிரி நட்சத்திரத்தோட அமைப்பு மொத்தம் 27 சொல்லுவோம். மொத்தம் 28 நட்சத்திரம். அபிஜித்னு ஒரு நட்சத்திரம், வருஷத்துல பகல் டயத்துல உதிக்கிற நட்சத்திரம். அது யாருமே நம்ம உச்சரிக்கிறது கிடையாது. 28 நட்சத்திரத்தோட சிம்பிள் இதுதான். அஷ்டபதி பரணி ஸ்திகரோட லாஸ்ட் ரேவதி இந்த அறிவுக்கு மேல அந்த பூ டிசைன்ஸ்ல அவங்க நட்சத்திரம் அப்புறமா வந்து பாத்துங்க. ஒரு நட்சத்திரம் யார் இதுன்ட்டு தமிழ்ல தான் எழுதிருக்கு. அப்புறம் பொறுமையா வந்து பாத்துக்கலாம். நட்சத்திரம் மாலை தீட்சைமே பரிசம் நயனம் திருவடி 3 தீட்சைமே. உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் சிவபெருமான், நிக்கிறது எல்லாமே மாணிக்க வாசகர். முதல்ல பரிசு தீட்சை, ரெண்டாவது கண்ணால கொடுக்கறது நயன தீட்சை, பாதத்தை தலையில வைக்கிற திருவடி தீட்சை. 3 தீட்சைமே. உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் சிவன், நிக்கிறதெல்லாம் மாணிக்க வாசகர். இங்கே வாங்க. கல்லாலே செய்யப்பட்ட கல் சங்கிலி சுத்தி 12 ராசி. கல் சங்கிலி சுத்தி 12 ராசி.
நம்மளோட 12 ராசி இதில் கொடுத்துருப்பாங்க. வெளியில அமைப்பு இங்கே மகாலிங்க மூர்த்தி கோயில் காவல் தெய்வம். 99 கிராமத்துக்கும் இவர்தான் காவல் தெய்வம். சுத்து வட்டாரத்துக்கு எல்லாத்துக்குமே இதுதான் சதுரகிரி சுந்தரமங்கலம் சந்திரமங்கலம் இருக்குது. அப்படியே கிட்ட எல்லாரும் இங்கே பட்டு சாரி டிசைன் இதெல்லாம் கலெக்ட் பண்றது. பட்டு சாரியோட டிசைன் ஆரஞ்சு வீச்சர் சில்க்ஸ் காஞ்சிபுரம் இங்கே ஃபுல்லாகவே இங்கே டிசைன் இருக்கும். இந்த மண்டபம் ஃபுல்லாகவே பட்டு பார்டரோட டிசைன் தான், பட்டு சாரியோட டிசைன். அதே வந்து வாங்க வாங்க இந்த தூண்ல உள்ளதெல்லாம் பட்டு சாரியோட டிசைன் தான். மேல பரதநாட்டியம் ஆயக்கலைகள் 64 கலைகளும் ஒரு ஸ்டெப் மேல கொடுத்துருப்பாங்க. அந்த மீன் ஃபுல்லாவே டாப்ல இருக்கிறது இந்த அறுபரன். இது வந்து புக்ல படிச்சிருப்பாங்க ரதி மன்மதன்ட்டு. மன்மதனோட சொல்ல கீழே அன்னப்பறவை மேல ரதி. அப்படியே இங்க வந்து பாருங்க இப்பதான் மெட்டி போடுறீங்க. அந்த காலத்துல மெட்டி ஒரு மெட்டி ஒரு டிசைன். ஒலுசு கிடையாது. ஒலுசுக்கு பதிலாக 7 விதமான தண்டை. இந்த ஜடை யாரும் பின்ன முடியாது, பின்னவும் தெரியாது யாருக்கும். இந்த ஜடை யாருக்கும் பின்ன தெரியாது. பள்ளமா அங்கிட்டு பல்ல இருக்கு. இந்த பின்னலும் பின்ன முடியாது. 12 கால் பின்னல். 12 கால்னா 36 பின்னல் எடுக்கணும். நீங்க 36 பின்னல் எடுத்து அதை 12 3 வாட்டி பிரிச்சு அதை சிக்கு இல்லாம சேர்த்தாதான் இங்கிட்டாரு அங்கிட்டாரு வரும். அந்த அளவுக்கு முடியும் வேணும், அந்த அளவுக்கு பொறுமையும் வேணும். சைட் ரோஸ் ஃபேஷனுக்கு வைக்கிறாங்கல்ல, அந்த காலத்துல ஒத்த ரோஸா எல்லாமே அந்த காலத்து டிசைன் தான். வாங்க வாங்க நடங்க வாங்க எல்லாம் அப்படியே வெளியே தொட்டு கொண்டு எந்த தலை வச்சும் தொட்டு கும்பிட முடியாது. தில்லு போட்டு வச்சிருப்பாங்க 10 அடி. தொட்டு கும்பிட்டுங்க வேண்டிக்கிட்டு எல்லாம் 2 கையில தொட்டு கும்பிடுங்க. கீழே மாலையை வச்சு தான் தொட்டு கும்பிட்டாங்க. நயனதட்ச கண்ணால கொடுக்கிறார். சிவன் வந்து உருவத்தோட இருக்கிறது. எல்லாத்துலயும் லிங்கமா இருக்கும். மனித ரூபத்துல உருவத்தோட இருக்காரு. தட்சிணாமூர்த்தியா காட்சியளிக்கிறார். நம்ம எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மள பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சிரிச்ச முகத்தோட இருக்கும். அப்படியே கும்பிட்டுங்க. உட்கார்ந்துருக்க சிவபெருமான் நிக்கிற வந்து மாணிக்க வாசகர் நயனதட்ச. அப்படியே கும்பிட்டு